வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு உங்களுக்கு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கிராப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டாக பெண்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா இதை ஜூம் பண்ணி தான் நம்ம ஷேடோ மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஷேடோ மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த இமேஜை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஸ்டேச்சுரேஷனை போயிட்டு ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். பிளெண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 55 இல்லைனா 50 இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபர்ஸ்ட், அதாவது ஃபோட்டோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளவர் இமேஜை ஆட் பண்ணோம். அந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதை லைட்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த உங்கள் ஃபோட்டோவுக்கு அந்த இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ சென்டரில், ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ரொட்டேட் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கு வந்துட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதை மட்டும் லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ கான்ட்ராஸ்ட்டை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணோம். நீங்கள் பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆட் பண்ண ஃபோட்டோவே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி சென்டரில் அந்த ஃபோட்டோ கிட்ட இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கிறோமோ சேம் இதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அந்த பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. இப்போது இந்த இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி கீழே பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஷேடோ இமேஜை கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கீழே மட்டும் லைட்டாக ஷேடோ தெரியணும். இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கோமோ சேம் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன கலர் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி பிளாக் கொடுங்க, உங்களுக்கு லுக்காகவே இருக்கும். ஸோ இல்லை வேறு கலர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவெல்லாம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் 3D மாதிரி அந்த டெக்ஸ்ட்டு தெரியும். இப்போ பக்கம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஃபாண்டோ இல்லை ஸ்டைலிஷான ஃபாண்டோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதிலே இருக்கும். இல்லை வேறு ஃபாண்ட் வேணுன்னா இங்கே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபாண்டே செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ செட் பண்ணியிருப்போம். அந்த ஷேடோ கிட்ட இதை வந்து கரெக்டாக இப்போ எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பக்க எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எமோஜி ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த எமோஜியோட சைஸை லைட்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி பக்கம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பக்கம் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ அந்த எமோஜிக்கு மேலே பென்சில் ஐகான் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த எமோஜியை காப்பி பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணிட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது இன்னொரு எமோஜி ஆப்போசிட்டில் செட் பண்ணணுன்னா அதையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த எமோஜி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி செட் பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபோட்டோவை பக்காவாக மேக் பண்ணியாச்சு. ஸோ இது பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு யார் வேணாலும் மேக் பண்ணலாம். டெக்ஸ்ட் இடத்துல நீங்கள் பர்த்டேன்னு கூட போட்டிக்கோங்க, என்ன வேணாலும் அந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் தான் கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணணும். ஸோ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போது ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் லைட்டாக ஒவ்வொரு செட்டிங்குமே இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்தெந்த செட்டிங்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ அதை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன்லாம் ரொம்ப கொடுக்க வேணாம், லைட்டாக கொடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் கொடுத்துட்டிங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வந்துட்டு கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ஸ்மூத் வரும். அதை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எடிட் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம A to Z கரெக்டாக எடிட்டிங்கை சொல்லியாச்சு. ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவில் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.